இப்ப இந்த வீடியோ எதுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன்னா, சின்ன வேலையோ, பெரிய வேலையோ எந்த வேலை பார்த்தாலும் நம்ம சேஃபா பண்ணணுங்க. ஏன்னா, சேஃபா பண்ணலனா அது பெரிய ஆபத்தில முடியுங்க. அதுக்கு உதாரணமான வீடியோ தாங்க இது. ஃபுல்லா பாருங்க. யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அவர் பாருங்க போயிட்டு அந்த டேங்க்க உடைச்சுக்கிட்டு இருக்காரு ஒருத்தரு. அவர் உடைச்சதுக்கப்புறம் இன்னொருத்தர் என்ன பண்றாருன்னா, போயிட்டு மீதி உள்ளத அவர் உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காருங்க. ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது பாருங்க, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா, எப்பவுமே ஒரு வேலைனா, அதில மட்டும் தாங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும். மத்த இதில கவனம் சிதறிச்சுனாவே, நம்மளுக்கு எப்பவுமே அது ஆபத்தில தாங்க முடியும். ஏன்னா, இது சின்ன வேலை கிடையாதுங்க. பெரிய வேலை. ஏன்னா, இவ்வளோ பெரிய டேங்க் உடைக்கணும்னா, உங்களுக்கே தெரியும். அது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, இருக்கிற பில்லர் எல்லாமே நம்ம கரெக்ட்டா ப்ராப்பரா உடைச்சா தான் அது விழுகும். இது பாருங்க, அவர் கொஞ்சம் தாங்க உயிர் தப்பிச்சிருக்காரு. ஒரு நூல் இழையில தப்பிச்சிருக்காருங்க. அதனால தான் நான் சொல்றேன், எப்பவுமே எந்த வேலை பார்த்தாலும் உங்க கவனத்த அந்த வேலையில வையுங்க. சேஃபாவும் வேலை பாருங்க. ஏன்னா நம்மள நம்பி நெறைய பேர் இருப்பாங்க. நம்மளோட ஃபேமிலீஸ் எல்லாமே நம்மள நம்பி தான் இருப்பாங்க. பார்த்து வேலை பாருங்கங்க எப்பவுமே.